ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக நான் காலிஃப்ளவர் பக்கோடா செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். 15 நிமிஷம் கொதிக்க வச்ச தண்ணியில் காலிஃப்ளவரை போட்டு வைங்க. போட்டுட்டு அதை காலிஃப்ளவர் தனியாக எடுத்து பவுலில் மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் மிக்சிங் பவுலில் கடலை மாவு, அரிசி மாவு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு, மல்லித்தூள், கரம் மசாலாத்தூள், பெருங்காயத்தூள், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் சின்ன சின்ன கட் பண்ணி அதையும் போட்டுருங்க. அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துருங்க. இதோட காலிஃப்ளவரையும் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சோண்டு சோடா உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. கடாயை காய வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் அடுப்பை சிம்மில் வச்சு ஒவ்வொரு காலிஃப்ளவராக எடுத்து இப்படி போடுங்க. நான் போடுறது மாதிரி போடுங்க. அடுப்பு சிம்மில் வைங்க. அப்போ தான் உள்ளே சாஃப்டாகவும் வெளியே மொறு மொறுன்னு நல்லா கிடைக்கும். நல்லா வெந்து நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும். சேவ் பண்ணும்போது பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் வறுத்தெடுத்து போட்டு சேவ் பண்ணுங்கள். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.